Hallelujah. Hallelujah. Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு துதி உண்டாவதாக. God has brought us into his presence this morning. இந்த காலைவேளையிலும் தேவன் தாமே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். Let God speak to us through his word. தேவன் தாமே தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. Hallelujah. Hallelujah. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our heavenly Father, we thank you and we praise you for this day. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we pray that you will speak to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that our ears will be attentive to your voice. உம்முடைய சத்தத்திற்கு எங்களுடைய செவிகள் அவைகள் திறந்தவைகளாக இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Strengthen us and teach us. எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு போதித்தருளும். Bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. In the Bible we have come across the term called righteousness, God's righteousness. பரிசுத்த வேதாகமத்திலே நீதி என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய நீதியை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Righteousness in human standards is defined as the quality of being morally true or justifiable. நீதி என்று சொல்லி உலக பிரகாரமாக சொல்லும் பொழுது அவர்கள் சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை அல்லது தேவனுக்கு முன்பாக நீதியான ஒரு வாழ்க்கை வாழுகிறதாக சொல்லப்படுகிறது. God is just. தேவன் நீதி உள்ளவர். In his character, அவருடைய குணாதிசயத்திலே அவர் நீதிபரர். in his attitude, அவருடைய மனரீதியிலும் அவருடைய குணாதிசயத்திலும் அவர் நீதிபரர். in his action, அவருடைய செயல்களிலே அவர் நீதிபரர். in his word, அவருடைய வார்த்தையிலே அவர் நீதிபரர். Likewise, God wants us to be righteous before him. அதுபோலவே நாமும் அவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். By displaying his righteousness. அவருடைய நீதியை நாம் வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Righteousness is an attribute that belongs to God. நீதி என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய குணாதிசயத்திலே அது ஒன்றாக காணப்படுகிறது. Righteousness comes from God. நீதி தேவனிடத்தில் இருந்து வருகிறது. Righteousness does not come from this world. அந்த நீதி உலகத்திலிருந்து வருகிறது அல்ல. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord is our judge. நம்முடைய கர்த்தரே அவர் நியாயாதிபதி. The Lord is our lawgiver. நம்முடைய கர்த்தரே அவர் நியாயப்பிரமாணத்தை தருகிறவர். The Lord is our king. நம்முடைய கர்த்தரே அவர் ராஜா. Hallelujah. Hallelujah. Righteousness is a God-centered attribute. நீதி என்று சொல்லும் பொழுது அது தேவனை மையப்படுத்தின ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. We have to put our trust in Christ Jesus. நாம் நம்முடைய நம்பிக்கையை கிறிஸ்து இயேசுவின் மீது வைக்க வேண்டும். The Bible says no one can be justified by his own works. வேதம் சொல்லுகிறது நம்முடைய சுய கிரிகளினாலே ஒருவனும் நீதிமானாக முடியாது. When a person accepts Jesus Christ, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது and enters a new relationship with Christ, கிறிஸ்துவோடு கூட ஒரு புதிய ஒரு உறவுக்குள்ளாக வரும் பொழுது, after entering that relationship with Christ, அந்த உறவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வந்த பிறகு his nature changes. அவருடைய குணாதிசயம் மாறி போகிறது. His old ways disappear. அவருடைய பழைய வாழ்க்கை அது மறைந்து போய் விடுகிறது. Hallelujah. Hallelujah. Everything becomes new. சகலமும் புதியதாய் மாறி விடுகிறது. He becomes a partakers of God's righteousness. அவன் தேவனுடைய நீதியிலே பங்கு அடைகிறவனாய் அவன் மாறி விடுகிறான். Hallelujah. Hallelujah. We live in a world where people tend to believe their ways are right in their own eyes, regardless of whether it is right or wrong. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? தாங்கள் செய்கிறது சரியோ தவறோ, ஆனால் அவருடைய கண்களிலே அவர்கள் செய்கிறது சரி என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். However, righteousness which the Bible teaches us stands out among the varied views what this world tries to offer. ஆனாலும் வேதம் சொல்லுகிற காரியங்கள் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு நீதியை குறித்து அது சொல்லவில்லை. Hallelujah. Hallelujah.
A righteous life is a life that is to be lived to please the Lord. ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. In other words, இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், we should walk in God's ways rather than our own ways. நாம் நம்முடைய சுய வழியிலே நடவாமல் தேவனுடைய வழியிலே நடப்பது. Hallelujah. அல்லேலூயா. Righteousness is a wonderful gift which the Lord has given us through his son Jesus Christ. நீதி என்கிறது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஈவு. The Bible says Jesus, who was sinless, became sin for us so that we who are sinful might become the righteousness of God. வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். எதற்காக? பாவிகளாகிய நாம் நீதிமான்களாக மாற வேண்டும் என்பதற்காக. Hallelujah. அல்லேலூயா. Although we have sinned against God, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் through the Son Jesus Christ we have access to God the Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இப்பொழுது தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர முடிகிறது. We can be made right with God. தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இப்பொழுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. We can become the righteousness of God. நாம் தேவனுக்குள்ளாக தேவ நீதியாய் இப்பொழுது இயேசு மூலமாக மாறி இருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. We all know the attributes of God. நாம் தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். He is divine in nature. அவர் தன்னுடைய சுபாவத்திலே தெய்வீக சுபாவம் உடையவராக இருக்கிறார். God is loving. தேவன் அன்புள்ளவர். He is just. அவர் நீதி உள்ளவர். He is righteous. அவர் நீதிபரர். Likewise, we can also become partakers of his divine nature. அதுபோலவே நாமும் கூட அவருடைய தெய்வீக சுபாவத்திலே பங்கடைய முடியும். Through the person of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அப்படி செய்ய முடியும். Hallelujah. அல்லேலூயா. When we look at the Old Testament, நாம் பழைய உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது we read about sin entering the world. உலகத்திலே பாவம் உட்பிரவேசிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். When Adam and Eve disobeyed God. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது அப்படி நடந்தது. The Lord gave the commandments and laws for the well-being of people. ஆக ஜனங்கள் நீதியாக வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தார். The word righteousness appears in the account of God's covenant with Abraham. ஆபிரகாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையின் பொழுது நீதி என்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Abraham, God made promises to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். This is what I'm going to do in your life and in the lives of your descendants. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய சந்ததியின் வாழ்க்கையிலும் நான் இதை தான் செய்ய போகிறேன். Hallelujah. அல்லேலூயா. Abraham believed all the promises of God. ஆபிரகாம் தேவனுடைய சகல வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். And fulfilled everything by being obedient to him. அவருக்கு தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் ஆபிரகாம் நிறைவேற்றினான். The Lord reveals his righteousness by fulfilling his promises. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறது மூலமாக தன்னுடைய நீதியை அவர் விளங்க பண்ணுகிறார். Let us turn our Bibles to Nehemiah chapter 9 verses 7 and 8. நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8 நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளவதைக் கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரேசியர், எபோசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். Hallelujah. Hallelujah. You are the Lord God who chose Abraham. ஆபிராமை தெரிந்து கொண்ட தேவன் நீர். You gave him the name Abraham. அவனுக்கு ஆபிரகாம் என்று சொல்லி நீர் பேர் சூட்டினீர். You found his heart faithful before you. உமக்கு முன்பாக அவனுடைய இருதயத்தை உத்தமமாக நீர் கண்டீர். And made a covenant with him. அவனோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணினீர். Hallelujah. Hallelujah. The Bible says you have performed your words. வேதம் சொல்லுகிறது உம்முடைய வார்த்தைகளை நீர் நிறைவேற்றினீர். Other translations say you have kept
your promises. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது? உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றி முடித்தீர். Another translation says, you have fulfilled your promise. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது? நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர். Hallelujah. அல்லேலூயா. The Lord fulfilled all the promises he made to Abraham. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். His family and his descendants were blessed because of his faith he had in God. அவன் தேவனிடத்திலே வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Abraham trusted God and remained faithful throughout his life. ஆபிரகாம் தேவனை நம்பி தேவனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். Let us turn our Bibles to 2 Peter 1 and verses 3 and 4. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் வசனம் 3-4 வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும்படி பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. His divine power has given to us all things. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. His divine powers signifies God's righteousness. அவருடைய திவ்ய வல்லம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய நீதியை அது குறிக்கிறது. His righteousness. His righteousness. அவருடைய நீதி. His divine nature. அவருடைய திவ்ய சுபாவம். Hallelujah. Hallelujah. So the Bible says it has been given to us so that we will be partakers of the divine nature. அது எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அவருடைய தெய்வீக சுபாவத்திலே நாம் பங்கடைய வேண்டும் என்பதற்காக அப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been given to us exceedingly great and precious promises. மகிமையான விலையேற பெற்ற வாக்குத்தத்தம், அருமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள். Hallelujah. Hallelujah. Precious and great promises. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். Hallelujah. Hallelujah. Through, how do we get these promises? Through His divine power. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய திவ்ய வல்லமையின்படி. His divine nature. அவருடைய திவ்ய குணாதிசயத்தின் மூலமாக. Hallelujah. Hallelujah. The Lord is giving us His grace and privilege to become partakers of God's righteousness. தேவனுடைய நீதியிலே நாம் பங்கடையத்தக்கதாக தேவன் இந்த மகா பெரிய வாக்குத்தத்தத்தை அவருடைய திவ்ய சுபாவம் மூலமாக கொடுத்திருக்கிறார். So this gift comes only from God through His promises. இந்த ஈவு தேவனிடத்திலிருந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக மாத்திரமே வருகிறது. Abraham believed God's promises. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். He became an heir through the righteousness of faith. அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த நீதியின் சந்ததியாய் மாறி போனான். When the Lord told Abraham that He would destroy the cities of Sodom and Gomorrah, கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சோதோம் கொமோராவை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது what did Abraham do? ஆபிரகாம் என்ன செய்தான்? He began to intercede for the people. அந்த ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபிக்க தொடங்கினான். Because he knew that there were righteous as well as unrighteous people. ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான் அந்த பட்டணத்திலே நீதிமான்களும் துன்மார்களும் இருவரும் இருப்பார்களே. He didn't want the righteous people to die. நீதிமான்கள் மரிப்பது அவனுக்கு விருப்பமில்லை. So he would have had this question within him. ஆக அவனுக்குள்ளாக இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும். How will God destroy both the righteous and the wicked? துன்மார்கனையும் நீதிமானையும் ஒரு சேராக கர்த்தர் எப்படி அழிக்க முடியும்? If God did that, would He not be acting unjustly? தேவன் அப்படி செய்வாரானால் அவர் அநீதி உள்ளவராய் மாறிவிடுவாரே. In the book of Genesis, ஆதியாகம புஸ்தகத்திலே God's purpose in calling Abraham was to raise up a people
characterized by righteousness and justice. தேவன் ஆபிரகாமை எதற்காக அழைத்து தெரிந்து கொண்டார்? அவன் மூலமாக ஒரு நீதி உள்ள ஒரு நியாயமுள்ள சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். Hallelujah. அல்லேலூயா. The Lord not only showed himself to be righteous, தேவன் தன்னை நீதி உள்ளவராக காண்பித்தது மாத்திரமல்லாமல், but he also worked in Abraham's life to show he was a man who loved righteousness. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து அந்த ஆபிரகாம் நீதியை நேசிக்கிறவன் என்பதையும் அவர் காண்பித்தார். Hallelujah. அல்லேலூயா. Let me repeat this. நான் இதை மீண்டுமாக சொல்லட்டும். The Lord not only showed himself to be righteous, கர்த்தர் தான் நீதி உள்ளவர் என்பதை மாத்திரம் அவர் காண்பிக்கவில்லை, but he also worked in Abraham's life to show he was a man who loved righteousness and justice. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்து ஆபிரகாம் நீதியையும் நியாயத்தையும் நேசிக்கிறவன் என்பதை அவர் விளங்க பண்ணினார். Hallelujah. அல்லேலூயா. So God wants to give everything to his children. ஆக தேவன் சகலவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். Just as how a child's face reflects the appearance of his or her father. ஒரு குழந்தை அல்லது ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் அல்லது தகப்பன் சாயலிலே அது காணப்படும். So the Lord wants us to become partakers of his righteousness. ஆக கர்த்தர் தம்முடைய குணாதிசயமாகிய அந்த நீதியிலே நாம் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Because he is righteous. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர். Hallelujah. ஹல்லேலூயா. What do we learn from the scripture? இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? The Lord has called us to live a righteous life that is pleasing to him. அவருக்கு பிரியமுள்ள ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். There are many promises laid out in the scripture. வேத வசனத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Every day we study the word. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் நிதானிக்கிறோம், தியானிக்கிறோம். When we are distressed, நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, when we are worried about something, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோமோ, when we want God to do something in our life, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாட்களிலே நேரத்திலே, when we spend our time with God நாம் தேவனிடத்திலே நேரத்தை செலவிடும் பொழுது, and study his word, அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் பொழுது, the Lord begins to speak to us. கர்த்தர் நம்மோடு கூட பேச தொடங்குகிறார். The Lord speaks to us through his promises. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். Hallelujah. அல்லேலூயா. When we speak, when we read the word, நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது the Lord speaks to us. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். He speaks to us specifically. குறிப்பிட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Hallelujah. அல்லேலூயா. With regard to our situation. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல். So the Lord is one who gives promises and he ensures that he fulfills those promises in our lives. கர்த்தரே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற அவர் கருத்துள்ளவராக இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. The Bible says those who follow righteousness will find life. வேதம் சொல்லுகிறது, நீதியை பின்பற்றுகிறவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள். Will find righteousness நீதி கண்டடைவார்கள். and honor. அவர்கள் கனத்தை கண்டடைவார்கள். Hallelujah. அல்லேலூயா. When we believe God and walk in his righteousness, நாம் தேவனை விசுவாசித்து அவருடைய நீதியிலே நடக்கும் பொழுது we will receive God's greatest blessings in our life. நாம் தேவனிடத்திலிருந்து மகா பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Hallelujah. அல்லேலூயா. How could Abraham receive great blessings from God? ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து மகா பெரிய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடிந்தது? Hallelujah. அல்லேலூயா. Did God just do it? Did he do it just like that? தேவன் ஏதோ அப்படியே ஏதோ சாதாரணமாக அப்படியே செய்து விட்டாரா? Did it come naturally? அப்படியே இயற்கையாக அது அப்படியே நடந்து விட்டதா? Hallelujah. அல்லேலூயா. He spoke to Abraham. அவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். He made a covenant relationship with them. அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை உறவிலே அவர் வந்தார். Abraham began to trust in God. ஆபிரகாம் தேவனை நம்பத் தொடங்கினான். Abraham received the promises from God. ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான். Hallelujah. அல்லேலூயா. He acted
Abraham acted in accordance with God's word. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அவன் செயல்பட தொடங்கினான். Hallelujah. Hallelujah. As a result, we see Abraham witnessing God's blessings in his life. அதன் விளைவாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டான். Hallelujah. Hallelujah. Not only did he see God's blessings in his life, but we see blessings being passed on from one generation to another. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் காணவில்லை, அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக அது தொடரும்படிக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. Hallelujah. Hallelujah. In the New Testament, புதிய உடன்படிக்கையிலே we see that one can be made righteous with God when he or she forsakes his or her own way and chooses to follow the Lord and his word. ஒரு மனிதன் தன்னுடைய வழியை புறம்பாக தள்ளி இயேசு கிறிஸ்துவை அறிந்து தெரிந்து கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அவன் நீதிமானாய் மாறுகிறான். It comes through faith which one places in Christ. கிறிஸ்து இயேசுவின் மீது ஒரு மனிதன் வைக்கிற விசுவாசத்தினாலே அது உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. God's righteousness was revealed through the person of Jesus Christ. தேவனுடைய நீதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. He bore our sins and he died for us. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்தார். So the word of God teaches us that we have access to God the Father through the finished work of Christ. வேதம் நமக்கு போதிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த கிரியின் நிமித்தம் இப்பொழுது தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர முடிகிறது. Hallelujah. Hallelujah. Because of the righteous work which Jesus did on the cross. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த நீதியான கிரியையின் நிமித்தம். That is a righteous work. அது ஒரு நீதியான கிரியை. Hallelujah. Hallelujah. We have access to God through what Christ did on this earth. கிறிஸ்து இந்த உலகத்திலே என்ன செய்தாரோ அதன் நிமித்தம் இப்பொழுது நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We see how God does this work of righteousness even in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நீதியின் கிரிகளை எப்படி செய்கிறார் உங்களாலே காண முடிகிறதா? Jesus did all this so that we will become partakers of his divine nature. தேவனுடைய இந்த தெய்வீக சுபாவத்திலே நாம் பங்கடைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Hallelujah. Hallelujah. In the Bible we read about the Pharisees and Sadducees. பரிசுத்த வேதாகமத்திலே சதிசேயர் பரிசேயர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். They were rigid in keeping the law of Moses. மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்வதிலே மிகவும் உறுதியாக இருந்தார்கள். They were self-righteous. அவர்கள் சுயநீதி உடையவர்களாக காணப்பட்டார்கள். They were proud of their work. தங்களுடைய சுய கிரிகளின் நிமித்தம் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். They were involved in the life of the community. அவர்கள் சமுதாயத்திலே இருந்த அந்த ஜனங்களோடு கூட அவர்கள் கிரியை செய்தார்கள். They were so proud of their achievements. They were so proud of their work. தாங்கள் செய்த சாதனைகள் தாங்கள் செய்த கிரிகளை குறித்து பெருமை உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். They never had thirst or desire for God's righteousness. தேவனுடைய நீதியை குறித்த பசி தாகம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. Jesus once said like this. இயேசுவானவர் ஒரு முறை இப்படியாக சொன்னார். Blessed are those who are pure in spirit. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who hunger and thirst for righteousness. நீதி நிமித்தம் நீதிக்காக பசி தாகமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are pure in heart and are merciful. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are persecuted on account of their faith in Christ. இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. Hallelujah. True righteousness is judged by God in accordance with his word. உண்மையான நீதி தேவனுடைய வசனத்தை அடிப்படையிலே கொண்டு தேவன் நியாயத்திருக்கிற காரியமாக காணப்படுகிறது. But false righteousness is measured by others on the basis of externalism. ஆனால் பொய்யான நீதி என்கிறது வெளிப்பிரகாரமாக மனுஷனுடைய அவனுடைய நியாயங்கள் அதன் அடிப்படையில் காணப்படுகிறது. The Pharisees were concerned about
their externalism. இந்த பரிசேயர்கள் வெளியரங்கமாக தங்களுடைய நீதி நியாயங்கள் மீது அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். Their outward appearance. வெளியரங்கமான தோற்றம். What will people think about us? ஜனங்கள் தங்களை குறித்து என்ன நினைப்பார்கள்? They were not so concerned about the relationship with God. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. Even when Jesus was there, இயேசுவானவர் அங்கு இருந்த பொழுது கூட they never listened to him. அவருக்கு அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. They never agreed with him. அவரோடு கூட ஒத்து போகவே இல்லை. They made false accusations against Jesus. அவருக்கு விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டினார்கள். They never humbled themselves before அவர்கள் God. தேவனுக்கு முன்பாக ஒருபொழுதும் அவர்கள் தங்களை தாழ்த்தவே இல்லை. They never spoke good about Jesus. இயேசுவை குறித்து நன்மையான வார்த்தைகள் பேசவே இல்லை. They were against Jesus. அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார்கள். Hallelujah. அல்லேலூயா. He is a God of righteousness. அவர் நீதி உள்ள தேவன். The person Jesus Christ has come into this world to fulfill God's righteousness. இயேசுவானவர் இந்த உலகத்திலே தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வந்தார். But these people were not willing to accept him. ஆனாலோ இந்த ஜனங்கள் அவரையே ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதிருந்தார்கள். If they had accepted the teachings of Jesus, they would have received the gift of righteousness. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் இந்த நீதி என்கிற ஈவை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். If they had humbled themselves before Jesus, they would have received God's grace and favor. அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்திருந்தார்களானால் அவர்கள் அவரிடத்திலிருந்து தயையும் கிருபையும் பெற்றுக் கொண்டிருந்திருப்பார்கள். They forsook Jesus. அவர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். As a result, they were not able to receive the gift of God's righteousness. அது நிமித்தம் தேவன் ஈவாய் கொடுக்கிற அந்த நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். Hallelujah. அல்லேலூயா. There were many people who was in the midst, there were many people living around, surrounding Jesus. இயேசுவை சூழ்ந்து அநேக ஜனங்கள் இருந்தார்கள். There were all kinds of people. எல்லா வித்தியாசமான ஜனக்கூட்டங்கள் இருந்தார்கள். Poor people were there. ஏழைகள் இருந்தார்கள். Wealthy people were there. பணக்காரர்கள் இருந்தார்கள். Pharisees and Sadducees were there. சதுசேயர் பரிசேயர்கள் இருந்தார்கள். The people who had thirst for God's righteousness listened to the instructions of Jesus. தேவ நீதியை குறித்து பசி தாகம் உள்ள ஜனங்கள் இயேசுவுக்கு செவி கொடுத்தார்கள். The people who wanted to see Jesus came to Jesus and listened to him. இயேசுவை யாரெல்லாம் காண விரும்பினார்களோ அவர்களெல்லாம் இயேசுவிடத்திலே வந்து இயேசுவுக்கு செவி கொடுத்தார்கள். The people who wanted to receive healing came to Jesus and received healing. யாருக்கெல்லாம் சுகம் தேவையா இருந்ததோ அவர்களெல்லாம் இயேசுவிடத்திலே வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். So the people went there with an expectation to see Jesus, seek him. ஆக அந்த ஜனங்கள் இயேசுவிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு போய் இயேசுவை தேடி இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. அல்லேலூயா. But the Pharisees, ஆனாலும் இந்த பரிசேயர்கள் sadly, they never listened to what Jesus said. இயேசு சொன்னதை அவர்கள் கேட்கவே இல்லை. Their minds were shut and their eyes were shut. அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டது, அவர்கள் மனம் அடைக்கப்பட்டிருந்தது. Hallelujah. அல்லேலூயா. Today the Lord is looking for those who will embrace his gift of divine nature. இந்த நாளிலும் கூட அவருடைய ஈவாகிய தெய்வீக சுபாவத்தை எவர்களெல்லாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி தேவன் நோக்கி பார்க்கிறார். He's looking for those, the Lord is looking for those who will embrace his righteousness. அவருடைய நீதியை ஏற்று அதை அரவணைத்துக் கொள்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். Hallelujah. அல்லேலூயா. How does God's righteousness being revealed in the Bible? வேதத்தில் தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? First, முதலாவதாக God manifests his righteousness by showing his mercy and compassion to others. மற்றவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது மூலமாக தேவன் தம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறார். Let us turn our Bibles to Isaiah 30 and verse 18. ஏசாயா 30:18 வசனத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Amen. Amen. Are we waiting
நாம் காத்திருக்கிறோமா? Are we waiting in God's presence? தேவ பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கிறோமா? Now, some people spend time with God, சில ஜனங்கள் தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறார்கள், bringing all the requests and concerns before God. தங்களுடைய தேவைகள், தங்களுடைய குறைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே அறிவிக்கத்தக்கதாக கடந்து வருகிறார்கள். They fast and pray. அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். They wait in God's presence. தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கிறார்கள். Lord, this is my problem. கர்த்தாவே, இதுவே என்னுடைய பிரச்சனை. This is what I am facing in my life. என்னுடைய வாழ்க்கையில இதை தான் எதிர்கொண்டு இருக்கிறேன். This is how my situation looks like. என்னுடைய சூழ்நிலைகள் இப்படித்தான் காணப்படுகிறது. I am helpless. எனக்கு உதவியற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. I do not know what to do. நான் என்ன செய்வதென்று சொல்லி எனக்கு அறியவில்லை. So people, they wait in God's presence. ஆக ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிறார்கள். Today you may be waiting in God's presence, இன்று ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கலாம், expecting God to move in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் செயல்படும்படிக்கு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். Hallelujah. அல்லேலூயா. The Lord will show His grace and mercy on us. கர்த்தர் தாமே நம்மீது தம்முடைய தயையும் கிருபையும் அவர் வெளிப்படுத்துவார். The Lord will have His mercy. He will show mercy to us. கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார். Because He is a merciful God. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன். Hallelujah. அல்லேலூயா. He knows our deeds. அவர் நம்முடைய கிரிகளை அறிந்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. He knows what you are doing for Him. அவருக்காக நீங்கள் செய்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். He knows your prayers. அவர் உங்கள் ஜெபத்தை அறிந்திருக்கிறார். He knows how much time you spend in God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Everything is taken into God's account. தேவனுடைய கணக்கு புத்தகத்திலே எல்லாம் இருக்கிறது. So God knows when to act. எப்பொழுது செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிவார். He is a God of justice. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. Blessed are all those who wait for Him. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Amen. அல்லேலூயா. Jesus, Bible says Jesus went around doing good. இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. When Jesus saw the crowds, இயேசுவானவர் அங்கிருந்த அந்த கூட்டத்தை, ஜனக்கூட்டத்தை கண்டபொழுது He was moved with compassion. அவர் மனதுருகினார். Hallelujah. அல்லேலூயா. He was moved with compassion. அவர் மனதுருகினார். This was exemplified through the life and ministry of Jesus Christ. இயேசுனுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்திலே இது வெளிப்படுத்தப்பட்டது. People needed deliverance and healing in their body. எந்த ஜனங்களுக்கு சரீரத்திலே சுகமும் விடுதலையும் அவசியமா இருந்ததோ, People needed deliverance and healing in their body. ஜனங்களுக்கு சுகமும் விடுதலையும் அவசியமாக இருந்தது. Jesus cared deeply about the poor and downtrodden. இயேசுவானவர் தரித்திரர், ஏழைகளை குறித்த ஒரு கரிசனை உள்ளவராக இருந்தார். He preached the good news to them. அவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். He healed the sick அவர் வியாதியஸ்களை சுகமாக்கினார். and set them free from demonic oppression and sicknesses. வியாதியிலிருந்தும் பிசாசின் கட்டிலிருந்தும் அவர்களை அவர் விடுவித்தார். This is what Jesus did on this earth. இந்த உலகத்தில் இயேசுவானவர் இவைகளை தான் செய்தார். Hallelujah. அல்லேலூயா. Fulfilling God's righteousness on this earth. இந்த உலகத்திலே தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினார். Hallelujah. அல்லேலூயா. He fulfilled God's righteousness on this earth. அவர் இந்த உலகத்திலே தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். So we also should do like what Jesus did on this earth. ஆக இயேசுவானவர் இந்த உலகத்திலே எப்படி செயல்பட்டு கிரியைகளை நடப்பித்தாரோ அதுபோலவே நாமும் கூட செயல்பட்டு கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Today let us look at the situation we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்ப்போம். We are living in a challenging situation. மிகவும் ஒரு சவால் விடுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a difficult time. கடினமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Anything can happen to our lives. நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Every day is a gift God is giving us. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவாக இருக்கிறது. We are alive and we are doing well. God has given us breath. நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. So we should realize the work of the Lord in our lives. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிரியை நாம் அறிந்திருக்க வேண்டும். We should understand
how the Lord has been leading us and taking care of us. கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை எப்படி கரிசனையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord will continue to lead us கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் as we put our trust in Him. அவரிடத்திலே நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கும் பொழுது, When we look at the people around us, we see what they are facing. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எதை எதிர்கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். People are in need of love. ஜனங்கள் அன்பை நாடி தேடி அலைகிறார்கள். People are helpless. ஜனங்களுக்கு ஒரு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். The Lord wants us to show love and care for them. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய அன்பையும் தன்னுடைய கரிசனையும் அவர் காண்பிக்க விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We should reach out to people who are in need. தேவையோடு இருக்கிற ஜனங்களை நாம் சந்திக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. We have to pray for them. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. How many of us are praying for others? மற்றவர்களுக்காக எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம்? Hallelujah. Hallelujah. How many of you? எத்தனை பேர் நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? The Lord wants us to do something in the lives of other people. மற்றவருடைய வாழ்க்கையிலே நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். We may not be able to travel and visit them, நாம் ஒருவேளை பிரயாணப்பட்டு அவர்களை சந்திக்க முடியாமல் போகலாம். since we are restricted within our within our spaces. நாம் இருக்கிற இடத்துல இப்பொழுது நாம் கட்டுப்பாட்டோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலே, But we have to pray for them and talk to them. ஆனாலோ நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு கூட நாம் பேச வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. We should encourage them. அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். No, we can do something for them. அவர்களுக்காக எதையாகலும் நாம் செய்ய கூடும். Hallelujah. Hallelujah. This is how we become partakers of His divine nature. ஆக அப்படித்தான் நாம் தேவனுடைய தெய்வீக சுபாவத்திலே நாம் பங்கடைய முடியும். This is how we become partakers of His righteousness. இப்படித்தான் நாம் தேவனுடைய நீதியிலே பங்கடைய முடியும். This is what Jesus did on this earth, and we should also do the same. இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்தார், நாமும் அதையே செய்ய வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. In the Bible, we see Jesus telling this. வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Jesus said, I was naked and you clothed me. நான் நிர்வாணமாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடைகளை கொடுத்தீர்கள். I was sick and you visited me. நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை சந்திக்க வந்தீர்கள். And they said, Lord, when did we see you hungry? அப்பொழுது அந்த ஜனங்கள் கேட்டார்கள், கர்த்தாவே, உம்மை நாங்கள் பசியாக எப்பொழுது கண்டோம்? When did we give you drink? எப்பொழுது உமக்கு நாங்கள் தண்ணீர் கொடுத்தோம்? When did we clothe you? எப்பொழுது உங்களுக்கு நாங்கள் ஆடைகளை கொடுத்தோம்? When did we see you sick and when did we visit you? எப்பொழுது உம்மை வியாதிப்பட்டவராக நாங்கள் சந்தித்து உங்களை சந்திக்க வந்தோம்? Hallelujah. ஹல்லேலூயா. What we do for people who live around us, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ we do it unto God. அதை நாம் கர்த்தருக்கே செய்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Let us turn our Bibles to Isaiah chapter 30 and verse 18. ஏசாயா 30:18க்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுகுறும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Blessed are all those who wait for Him. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Amen. ஆமென். So the Lord is a God of justice. ஆக நம்முடைய தேவன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. And He will act. அவர் கிரியை செய்வார். Amen. ஆமென். Second, இரண்டாவதாக, God manifests His righteousness by showing justice to those who are oppressed. எவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி செய்வதன் மூலமாக அவர் தன்னுடைய நீதியை வழங்க பண்ணுகிறார். Let us turn our Bibles to Psalm 10 verses 17 and 18. சங்கீதம் 10 வசனங்கள் 17-18க்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். மண்ணான மனுஷன் இனி பலவந்தப்படுத்தும்படி தொடாதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். You have heard the desire of the humble. சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்.
Now, my translation says, you will prepare their heart. நான் வைத்திருக்கிற மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அவர்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீர். Hallelujah. அல்லேலூயா. See how good our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். He sees us. அவர் நம்மை காண்கிறார். He hears us. அவர் நம்மை கேட்கிறார். He prepares our heart. அவர் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். Because He wants to do justice in our lives. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நீதி செய்ய வேண்டும் என்பதற்காக. Hallelujah. அல்லேலூயா. He shows justice to those who are oppressed. எவர்களெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நீதி செய்கிறார். Today, what are you facing? இந்த நாளிலும் கூட நீங்கள் எதை எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? Are you oppressed? நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? The Bible, we see the Israelites facing battle in their lives. வேதத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யுத்தத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். They were oppressed in every way. அவர்கள் எல்லா ரீதியிலும் ஒடுக்கப்பட்டார்கள். They were given hard task. கடினமான செயல்களை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. They didn't know how to handle. அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறியாதிருந்தார்கள். They cried unto the Lord. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். In their oppression, அந்த ஒடுக்குதலின் மத்தியிலே the Lord heard their cry. கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டார். Hallelujah. அல்லேலூயா. Today you might be facing something, இந்த நாளிலே நீங்கள் எதையாவது ஒன்றை எதிர்கொண்டிருக்கலாம். but God knows everything. ஆனாலோ தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows what to do in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அறிகிறார். Hallelujah. அல்லேலூயா. He will not leave those who seek Him. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. The Lord knows who are His. தனக்கு சொந்தமானவர்களை அவர் அறிந்திருக்கிறார். And He will not forsake them. அவர் நம்மை கைவிட மாட்டார். Hallelujah. அல்லேலூயா. The Lord begins to act. The Lord will bring justice in that situation. கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அந்த சூழ்நிலையிலே அவர் நீதி செய்வார். When we look at the life of Jesus, இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது He had to face multiple accusations. அவர் அநேக வித்தியாசமான குற்றச்சாட்டுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. People were against Him. ஜனங்கள் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள். False accusations were against them. அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் இருந்தது. But what did Jesus do? ஆனால் இயேசுவானவர் என்ன செய்தார்? He was not bothered about the accusations brought forth by the people. ஜனங்களாலே கொண்டு வரப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. He was so concerned about doing the will of God in his life. ஆனாலோ தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் கவலை உள்ளவராக இருந்தார். Hallelujah. அல்லேலூயா. Jesus said, I have come to do the work of my Father. இயேசு சொன்னார், நான் பிதாவின் கிரியையை செய்யவே வந்திருக்கிறேன். Hallelujah. அல்லேலூயா. And He did it. அவர் அதை செய்தார். Hallelujah. அல்லேலூயா. So today let us be reminded of this. இதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். The Lord shows justice to those who are oppressed. எவரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நீதி செய்கிறார். He will maintain the cause of the afflicted. அங்கு உபத்திரப்படுபவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். And He will not leave them. அவர்களை அவர் கைவிட மாட்டார். He will fight for them. அவர்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Even in your battle, the Lord will fight for you. உங்களுடைய யுத்தத்திலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord will bring victory. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். The Lord knows us. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். The Lord knows what you are going through. நீங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். And He will fight for you. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Let us not think that we are helpless. நாம் ஏதோ உதவியற்ற சூழ்நிலை காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. People may leave us. ஜனங்கள் நம்மை கைவிட்டு போகலாம். People may forget us. ஜனங்கள் ஒருவேளை நம்மை மறந்து விடலாம். Our own family members will desert you. நம்முடைய சொந்த குடும்ப அங்கத்தினரே நம்மை கைவிட்டு விடலாம். They may desert us. அவர்கள் நம்மை புறம்பே தள்ளி விடலாம். But God never disappoints His children. He never pushes them away.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டார், அவளை தள்ளிவிட மாட்டார். Hallelujah. அல்லேலூயா. Let us remember that our God is a righteous God. நம்முடைய தேவன் அவர் நீதி உள்ள தேவன் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Whatever he does is good. அவர் என்ன செய்தாலும் அது நன்மையானதே. Amen. அல்லேலூயா. All things work together for the well-being of his people. தம்முடைய ஜனங்களின் நன்மைக்காகவே சகலவற்றையும் அவர் செய்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Let us look to God in prayer. ஜெபத்திலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். We have heard God's word today. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டோம். Let us commit ourselves to him. இந்த நாளிலும் கூட அவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். Let us commit our situation. நம்முடைய சூழ்நிலைகளை அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். Let God deal with us. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. The Lord knows our situation. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். He is a righteous God. அவர் நீதி உள்ள தேவன். The Lord was faithful to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். The Lord was faithful to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். The Lord fulfilled all the promises concerning Abraham. ஆபிரகாமை குறித்து அவர் வாக்குப்பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். Today the Lord wants you to know that he is just. He is a God of justice. இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவன் நீதிபரர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Shall we all praise God? நாம் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Shall we all begin to praise God? கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்க தொடங்குவோம். Hallelujah. 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 Lord, we praise you, God. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Lord, you are a God of justice. நீர் நீதி உள்ள தேவன். You are a God of righteousness. நீர் நீதிபரர். Lord, we thank you and we praise you for your word. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, you have called us to become partakers of your righteousness. ஆண்டவரே உம்முடைய நீதியிலே நாங்கள் பங்கடையத்தக்கதாக நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர். We pray that you will prepare our hearts. நீர் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to commit everything to you. உம்மிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். We do not want to walk in our own way. எங்களுடைய சுய வழியிலே நாங்கள் நடக்க விரும்பவில்லை. We want to walk in your way. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க விரும்புகிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. We praise you, Jesus. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord. கர்த்தாவே உமக்கு நன்றி. We praise you. உம்மை துதிக்கிறோம். We worship you. உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓ நீதி செய்பவர், நீதி செய்கிற தேவன். ஆமென். ஹalleluya. 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 ஓ ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. உன்னை விசாரிக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. மறந்து போகிற அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹalleluya. உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஹalleluya. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். உன் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கே, அது நன்மைக்கே. ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உன் குடும்பத்தில் ஆண்டவரே சத்துருவானவன் கிரியை செய்கிறான் என்று ஒருவேளை நினைத்து ஆண்டவரே ஏதாவது ஆய்விடுமோ என்று நினைக்கலாம். ஆண்டவரே அநீதியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறதே ஆண்டவரே. ஆண்டவரே நான் இப்படி ஒடுக்கப்படுகிறேனே, துன்பப்படுத்தப்படுகிறேனே, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கிறதே என்று ஒருவேளை கண்ணீர் சிந்தலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்ததான ஒரு பாரம், நடக்கிற சூழ்நிலையை குறித்ததான ஒரு பாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். ஓ அவர் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஓ நீதியை செய்யும்படி
நீதியை விளங்கும்படி கர்த்தர் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழிக்கத்தக்கதான வல்லமை அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் போராடுகிற தேவன், அவர்களை ஆண்டவரே நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், அவர்களுக்கு நீரே நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிறவருக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா துணையா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே நீர் வாசமா இருக்கிறீர், நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர், நீர் ஆண்டவரே அவருடைய சூழ்நிலையில நீர் உலாவுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மாற்றக்கூடிய தேவன் அப்பா, நீர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் நடத்துவீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.